அண்மை செய்தி. இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதன் எதிரொலியாக மூன்றாம் உலகப் போர் மூலம் அபாயம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு ஈரான் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை விளங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் உலகம் முழுவதும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தொடர்ந்து லெபனான் மற்றும் காசா எல்லை பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலானது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. முன்னதாக இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடுத்திருந்தது. மொத்தம் 180 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. ஹமாஸ் ஹெஸ்புல்லா தலைவர்களின் படுகொலைக்கான பதில் இதில் கூறியுள்ள ஈரான், தங்களுக்கு எதிராக மேற்கொண்டு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்திருந்தது. மறுபுறம் ஈரான் பெரிய தவறை செய்துவிட்டது எனவும் அதற்கான விலையை கொடுக்கும் எனவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்திருந்தார். இஸ்ரேலின் நட்பு நாடுகளும் ஈரானின் இந்த தாக்குதலை கண்டித்திருந்தன. ஹெஸ்புல்லாவை குறிவைப்பதாக கூறி லெபனானில் கடந்த 2 வாரங்களாக இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. குறிப்பாக ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட முக்கிய தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டனர். ஹசன் நஸ்ரல்லாவின் கொலைக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினேனி சூளுரைத்திருந்தார். ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்தது. நடப்பாண்டில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவது இதுவே 2வது நிகழ்வு என தெரியப்படுத்தப்படுகிறது. சிரியாவில் ஈரானிய துணை தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறி கடந்த ஏப்ரல் மாதமும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. முதன்முறையாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாகவும் இவற்றில் 90% தங்களின் இலக்குகளை தாக்கியதாகவும் ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருந்தது. குறிப்பாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்பவை ஒலியை விட, அதாவது கேட்கும் ஒலியை விட வேகமாக பயணிக்கும் திறன் பெற்றவை. செவ்வாயன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 180 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது. சில இடங்களில் சேதம் ஏற்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இஸ்ரேலின் மத்திய பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் சில பாதிப்புகள் ஏற்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த வெள்ளிக்கிழமை ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஆகிய இருவரும் படுகொலை செய்யப்பட்டதற்கும் பாலஸ்தீன லெபனான் மக்கள் கொல்லப்பட்டதற்கும் பதிலடியாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் பெசக்ஷியான் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், நியாயமான உரிமைகளின் அடிப்படையிலும் ஈரான் மற்றும் பிராந்தியத்திற்கான அமைதி மற்றும் பாதுகாப்பின் நோக்கத்துடன் சிசோனிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு ஒரு தீர்க்கமான பதில் கொடுக்கப்பட்டது எனவும் ஈரானின் நலன்களையும் குடிமக்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் தெரிவித்திருந்தது. ஈரான் போர்க்குணமிக்க நாடு அல்ல, ஆனால் அது எந்த அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் ஈரான் உறுதியாக இருக்கும் என்பது நேதன்யாவுக்கும் தெரியட்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது எங்களின் வலிமையான ஒரு பகுதி மட்டுமே, ஈரானுடன் மோதலில் ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மறுபுறம் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என அந்நாட்டு அதிபரும் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாக இஸ்ரேல் அதிபர் நேதன்யாகு தெரிவித்திருந்தார். ஈரானில் தொடர் பதற்ற சூழல் நீடித்து வருவதால் இந்திய குடிமக்கள் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முன்னதாக அறிவித்தது. தொடர்ந்து ஈரான் தாக்குதலை வலுவாக கண்டிக்க தவறியதால் ஐநா செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தங்களது நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு ஈரான் வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது. ஈரான் உளவுத்துறை வெளியிட்ட பயங்கரவாதிகள் பட்டியலில் நேதன்யாவுக்கும் இடமளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஈரான் எல்லைகளில் இஸ்ரேல் போரை தொடங்கிவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.